நம்ம தமிழ்நாடு டூரிசமோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அந்த கொலாபரேஷனில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பை டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். போன சீரீஸில் ஏற்காடில் இருக்க பிளேசஸ்லாம் நம்ம நிறையவே பார்த்தோம். அந்த சீரீஸை நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வணக்கம், வந்தனம், நமஸ்கார். வெல்கம் டு தி ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் மக்களே. இன்னைக்கு நம்ம போக போகிறது இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலே பெரிய டேமான மேட்டூர் அணைக்கு நம்ம போக போகிறோம். அங்கே சுற்றி இருக்கிற பார்க்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி பவானி சாகர் டேமுக்கு நம்ம போக போகிறோம். சென்னையிலேருந்து மேட்டூர் டேமுக்கான தூரம் பார்த்தீங்கன்னா 362 கிலோமீட்டர். நீங்கள் சேலம் போயிட்டு மேட்டூர் போகிறீங்கன்னா இன்னொரு 30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். அதனால டேரெக்டாக மேட்டூர் டேமுக்கு மேப்பை போட்டு போகிறது ரொம்பவே நல்லது. மேட்டூர் டேமுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமோட ஃப்ளட் கேட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை மிஸ் பண்ணிடாமல் பார்த்துட்டே அப்படியே போங்க. ஆனால் அது பிரிட்ஜுங்கிறனால வண்டியை நிப்பாட்டுறதை தவிர்த்துருங்க. இந்த வீடியோவில் நாங்கள் காட்டுற இடங்கள்ல நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போது இந்த மேட்டூர் டேம் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். தமிழ்நாடு டூரிசம் கூட கொலாபரேட் பண்ணதுனால பொதுமக்களுக்கு ரெஸ்ட்ரிக்டடான ஏரியாஸ்க்கு போகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அதே மாதிரி இங்கே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ், நிறைய ஃபேக்ட்ரிஸ், இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டேமுங்கிறனால சேஃப்டி ரீசன்ஸ்லாம் கருதி ட்ரோன் ஓட்டுறதுக்கு பெர்மிஷன் தரலை. அது போக ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்லையும் சில இடங்கள் இதெல்லாம் நார்மல்ங்கிற மாதிரியான இடங்கள் மட்டும் இந்த வீடியோவில் நாங்கள் காட்டியிருக்கோம். இந்த அணையோட வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது. இந்த அணை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 18ஆம் நூற்றாண்டுக்கே பின்னாடி போகணும். இந்தியாவை பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி பண்ண ஆரம்பித்த உடனே தஞ்சாவூர், சேலம் பக்கத்தில் மழை அதிகமாக பெஞ்சா வெள்ளத்தினாலையும் மழை இல்லாத நேரத்தில் வறட்சினாலையும் மக்கள் கஷ்டப்படுறத பார்க்குறாங்க. அதனால நடுவில் இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி காவேரிக்கு நடுவில் ஒரு டேமை கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. காவேரி ஆறு பார்த்தீங்கன்னா நமக்கு கர்நாடகாவிலிருந்து வருது. இதுதான் நம்மளோட மெயின் சோர்ஸ், அதிகமாக தண்ணி வர ஆறு. அது போக மைனர் ட்ரிபியூட்டரிஸ், அதாவது சின்ன துணைய நதிகளான பாலார், சென்னார், தொப்பார் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம மேட்டூருக்கு வருது. இவ்வளோ தண்ணி வீணா கடலுக்கு தானே போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பிளானை அப்போதைய மைசூர் மன்னர்கள் கிட்ட சொன்னபோது அவங்க நோ அதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. தோல்வியோட பிரிட்டிஷர்ஸ் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அப்ராக்சிமேட்டா அரௌண்ட் 1835ல மேட்டூர் டேமுக்கு ஒரு பிளானை போட்டு திரும்ப பிரிட்டிஷர்ஸ் போறாங்க. அப்பவும் நிறைய காரணங்கள் சொல்லி முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சிடுறாங்க. மெகா சீரியல் கூட முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு கண்டினியூஸாக நடந்திருக்கு. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 19th செஞ்சுரியில் அரௌண்ட் 1924 கிட்ட என்ன நடந்திருக்குன்னா, சார் சி.வி. ராமசாமி ஐயருங்கிறவர் இந்த ரெவன்யூ போர்டு ஹெட்டாக இருந்திருக்காரு. அங்கே இருக்கிறவங்க கிட்ட இந்த அணையோட நன்மைகளை புரிய வச்சு மைசூர் மன்னர்களையும் கன்வின்ஸ் பண்ணி டேம் கட்ட ஒப்புதல் வாங்கி டேம் கட்டுறதுக்கான பணியை இனிஷியேட் பண்ணுறாரு. அதனால இவருக்கும் இந்த அணை கட்டினதில் ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கு. 1925ல் 17,000 ஆட்களோட 4.8 கோடி பட்ஜெட்ல இதை கட்ட ஆரம்பிச்சு 9 வருஷம் கட்டுறாங்க. இதை 1934ல் கட்டி முடிக்கிறாங்க. அப்போதைய டெக்னாலஜி, ஜியோகிராபிக்கல் சேலஞ்சஸ்லாம் யோசிச்சு பார்த்தா 9 வருஷங்கிறது நியாயமானதான். அது மட்டும் இல்லாமல் அதை கட்டி முடிச்சப்போ அது உலகத்திலே மிகப்பெரிய டேமா இதுதான் இருந்திருக்கு. இதை கட்டுறதுக்கான காசை மெட்ராஸ் பிரசிடென்சியில் கலெக்ட் பண்ண டாக்ஸஸ்ல இருந்து ஒதுக்கி இருந்திருக்காங்க. கட்டி முடிச்ச பிறகு இதை அப்போதைய மெட்ராஸ் பிரசிடென்சியோட கவர்னரான சர் ஜார்ஜ் ஸ்டான்லி ஓபன் பண்ணியிருக்காரு. இவரோட பேரை தான் ஸ்டான்லி ரிசர்வாயர்னு இந்த அணைக்கு வச்சிருக்காங்க. இந்த அணையோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 93.47 டிஎம்சி. அதாவது ஒரு டிஎம்சிங்கிறது 2830 கோடி லிட்டர் தண்ணி. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, கடல் போல நீண்டு இருக்கும். இந்த அணையோட மேக்ஸிமம் லெவல் பார்த்தீங்கன்னா 120 அடி, ஏரியா 42.5 சதுர கிலோமீட்டர், நீளம் 1700 மீட்டர். இதுக்கு தண்ணி எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட கேஆர்எஸ் டேம்ல இருந்து வருது மக்களே. அதோட இதை கம்பேர் பண்ணா இது 2 மடங்கு பெருசு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து திறந்து விடப்படுற தண்ணி ஒகேனக்கல் வழியா இங்க சேருது. எல்லிஸ் பார்க் பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஃபேமிலிஸோட வந்தா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். அக்வாரியம், ஸ்னேக்ஸ், ராபிட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஹேங்கிங் பிரிட்ஜ்ல இருந்து தண்ணி வெளியே வரதையும் உங்களால இங்க இருந்து பார்க்க முடியும். இந்த அணையினால 12 மாவட்டங்கள் நன்மை அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க. அண்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கும் இந்த தண்ணியை பயன்படுத்துறாங்க. இப்படி ஒரு மார்வல் இன்ஜினியரிங்கை டிசைன் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்கிடெக்டான மிஸ்டர் இல்லிஸ். இவரோட பேர்ல தான் டேமோட சுவர்கள் பக்கத்துல மிகப்பெரிய பார்க் ஒன்று இருக்கு. அங்கதான் நம்ம இப்போ இருக்கோம்.
அதுக்கு நான் அப்புறமா வரேன். மிஸ்டர் முல்லிங்ஸ்ங்கிறவரும் இந்த ப்ராஜெக்டை சூப்பர்வைஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு ஐரிஷ் இன்ஜினியரான வின்சென்ட் ஹார்ட்டுங்கிறவரும் இது சூப்பர்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் சீஃப் இன்ஜினியராக இருந்திருக்காரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இது போக இன்னொரு அமேசிங்கான வியூ பாயிண்ட் பார்க்கும் இங்க இருக்கு மக்களே. அதுக்கு நீங்க இங்க இருந்து ஒரு 700ல இருந்து 1000 மீட்டர் போற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மேட்டூர் டேமோட ஹிஸ்டரி மற்றும் மொத்த டேமோட ஒரு வேற லெவல் வியூவை இங்க இருந்து நீங்க பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடாம போங்க. இத்தனை கோடி டன் தண்ணி சேமிக்கிற இந்த அணையில 120 அடி, அதாவது முழு கனஅடி நிறைஞ்ச பிறகும் 3ல இருந்து 30 லிட்டர் அளவு தான் தண்ணி சீப்பேஜ் ஆகுமாம். அதாவது நம்ம 25 ரூபாய் கொடுத்து வாங்குற ஒரு தண்ணி கேன் மக்களே. இப்படி ஒரு மார்வல் இன்ஜினியரிங்கை நம்ம தமிழ்நாடுக்குள்ள வச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, இவ்வளவு பெரிய டேம்லயே சீப்பேஜ் இவ்வளவு கம்மியா இருக்குன்னா நம்மளும் தண்ணியை வேஸ்ட் பண்ணாம எல்லா டப்ஸையும் மூடி தண்ணி சேமிக்கணுங்கிறத கத்துக்கலாம். இந்த டேமை கட்டுறதுக்காக நிறைய கிராம மக்கள் இடத்த காலி பண்ணி போயிருக்காங்க. அதுக்கு ஆதாரமா இங்க தண்ணீர் மட்டம் குறையும் போது அப்போ இருந்த பழைய சர்ச் மற்றும் கோயில்களை உங்களால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இங்கிருந்து நாங்க கிளம்பி அடுத்து போன இடம் பவானி சாகர் டேம். அது மேட்டூர் டேம்ல இருந்து தோராயமா 101 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு மக்களே. எங்க பிளான் பயங்கர டைட்டா டைம் ஸ்கெடியூல் எல்லாம் போட்டு தாக்கிருச்சு. அதனால எட்ரா வண்டியான அர்ஜுனர்வில்ல பாட்டு போட்டு வேகமா நாங்க அங்க கிளம்பி போனோம். இதை 1948 கட்ட ஆரம்பிச்சு 1955 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த அணையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உலகத்திலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எர்த்தன் டேம்ஸ். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற டேம்ஸ் மாதிரி இல்லாமல் இதை சாயில் மெட்டீரியல்ஸ் கொண்டே கட்டியிருக்காங்க. சாயில் மெட்டீரியல்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண், கற்கள், களிமண் பயன்படுத்தி இதை கட்டியிருக்காங்க. இந்த டேமை லோயர் பவானி டேம்னு சொல்லுவாங்க. இது ஈரோடு மாவட்டத்தில் பவானி ஆறு மேலே கட்டியிருக்காங்க. இங்கே எங்களுக்கு ட்ரோன் ஓட்டுறதுக்கு பெர்மிஷன் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் போனதுனால அமேசிங்கான ஒரு வேற லெவல் வியூவும் கிடச்சிது. அதை இப்போ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அணையோட ஹைட் பார்த்தீங்கன்னா 40 மீட்டர், நீளம் 8 கிலோமீட்டர். இங்கேயும் குழந்தைகள் விளையாடுறதுக்கு பார்க்கலாம் கூட இருக்கு. ஸோ ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான இடங்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அமேசிங்கான பிளேசஸ் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்கு. இந்த மாதிரியான இடங்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு அமேசிங்கான ஹிஸ்டரியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா காவேரிக்கு தண்ணி வர வழியான ஒகேனக்கலுக்கு நம்ம போக போகிறோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாமல் பார்க்கணும்னா ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Nitish signing off. Tada, bye bye. ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு இது